பசுமை சேனல் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் ஐயாவை தான் பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 17 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. நெல்லு பண்றாரு, கரும்பு பண்றாரு, வாழை பண்றாரு, மரபு பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு, நாட்டு மாடு பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம ஒரு நிலத்துல வந்து நிறைய கிளைகள் இருக்கிறதுங்க, ஊடு பயிர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆட்கள் செலவு குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விவசாயம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டு பக்கத்துல வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வந்து தரிசாவே இருந்திருக்குங்க. அதை அப்படியே விடாம அதுல வந்து பல வகையான மரங்கள் நட்டிருக்காரு. அதனால மண் வளமும், தண்ணீர் வளமும் பெருகி இருக்கு அப்படின்றாரு. அந்த நிலத்துக்கு முதல்ல வந்து அரசாங்கத்துல வந்து கண்ணுகள் வந்து இலவசமா தரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தன்னோட நிலத்தை வந்து காமிச்சு அங்க அந்த நிலத்துக்கு தேவையான மரங்கள் வாங்கி பலவிதமான மரங்கள் நட்டிருக்காரு. ஒரு 17 வருஷமா நட்டு இப்போ இது ஒரு பெரிய காடாவே ஆக்கியிருக்காருங்க. பார்க்கும்போது தரிசார்ந்த நிலத்தை 10 ஏக்கர் வந்து காடாக்குறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவு மரங்கள் நட்டிருக்காங்க. ஒரு 2000, 3000 மரங்கள் கிட்ட அதுல நட்டிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல என்னென்ன மரங்கள் நட்டாரு, அந்த கண்ணு வாங்குறது என்ன வேலைகள் பண்ணாருன்னு பல தகவல்கள் இப்ப நம்ம கண்ணன் ஆகிட்ட கேட்க போறோம். அதுக்கு என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க. ஐயா வணக்கம். என் பேர் வந்து கண்ணன். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்காவிலேருந்து பேசுகிறேன். கண்ணன் என் பேர். இங்கே நம்ம வெம்பாக்கத்துக்கு கிழக்கெல்லாம் சொல்லலாம். அது எங்கள் ஒரு கிராமம் இருக்குது. இல்லை தூசி மாமுட்டூர் கேள்விப்பட்டிருக்கீங்க. மாமுட்டூருக்கு கிழக்கில் தான் வரும். ஒரு 4 கிலோமீட்டர் ஊர். காஞ்சிபுரம் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா ஊர்லேயும் காடு வளம் சும்மா பேர் அளவில் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் 2008 எங்கள் ஊரில் அமாவாசையும் போது ஒரு கூட்டம் போடுவோம். அந்த கூட்டத்தில் நான் தான் எடுத்து சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 10 ஏக்கர் தரிசு வந்து தரிசாக இருந்தது. தரிசுனா மேய்க்கால் புறம்போக்கும் கோவில் இடம். அது 2-3 இதில் அட்டாச்சில் வருது. ஒரு ஏரியா. இந்த 10 ஏக்கரும் சேர்த்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3மே தரிசாக கிடந்தது. வெறும் சீமக்கருவேல், சப்பாத்தி கல்லிங்க அது மாதிரி முளைச்சிட்டு கொஞ்சம் லேண்டு ஆக்குபேஷனு அவங்க வேணுன்றவங்க கொஞ்சம் மடக்கி வச்சுக்கிட்டு எனக்கு உனக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஒரே தீர்வு என்னென்னா மரம் வளர்த்தா ஓகேன்ற மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். அங்கே ஊரில் இருக்கிற கொஞ்சம் பெரியவங்களும் முதல்ல அதெல்லாம் நடக்கிற காரியமா, அவ்வளோத்தையும் எப்படி நீ பாதுகாக்க முடியும், 9 ஏக்கரால் என்ன பண்ணணும், இல்லை கோயிலோட காசுலாம் கொஞ்சம் கிடக்குது சும்மா, அது அப்பப்போ திருவிழா பண்ணுறதுக்கு போயிட்டு அந்த காசு எடுத்து ஒரு 3 கோயில் 3 ஃபண்டாக இருந்துச்சு. ஒரு 1,50,000 1,50,000 மொத்தம் 3 சேர்த்து ஒரு 4,00,000 வச்சுருந்தது. ஒரு கோயிலுக்கு ஒரு 50 ரூபா வச்சுருங்க, அந்தந்த கோயிலேருந்து ஒரு ரூபா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். சில பேர் எதிர்ப்பு இருந்தது. எல்லாருமே ஓகே சொல்ல. சில பேர் கோயிலுக்கு தான் முக்கியத்துவம்னாங்க. இல்லை கோயில் அப்புறம் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டோம். கோயில் காசு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஃபென்சிங் அடித்தோம். அங்கே சில பேர் வந்து இது ஆக்குபேஷன் இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்கள் நிலத்தை ஏன் பிடுங்குறீங்க, நாங்கள் வச்சுருந்தோம் போனோம் அப்படின்னா, இல்லைப்பா இதுக்கு அரசாங்கம் கையில் எடுத்து இந்த திட்டத்தை பண்ணுறாங்க, அதனால் நீயும் நானும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அரசாங்கமே இதை செயல்படுத்துகிற மாதிரி, நாங்கள் பண்ணுறது நாங்கள் தான், அரசாங்கம் செயல்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து ஸ்டார்டிங்கில் மரம் வந்து ஃபாரஸ்ட்டில் போய் கேட்டோம். திருவண்ணாமலை ஃபாரஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தனியார் நிலத்தில் தரிசு வளர்ப்பு தான் திட்டமே இருக்குது, அரசாங்க இடத்துல நட்டு ஃபெயில் ஆகி போச்சு, இது வரைக்கும் பெருசாக ஜெயிக்கலை, அதனால் அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அது ஒரு பெரிய காமெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, எங்கள் சொந்த லேண்டோடைய சிட்டா அடங்கல் விவோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி என் நிலத்தில் மரம் நடப்பறன்னு என் நிலம், எங்கள் அண்ணனோட நிலம் அப்பா பேரில் இருந்தது. 3 ப்ராப்பர்ட்டிக்கு சேர்த்து ஒரு 10 ஏக்கராவுக்கு வந்து சிட்டாடங்களை எடுத்து கொடுத்து எங்கள் நிலத்தில் நடப்போம்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்லேருந்து செடி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நட்டுட்டேன். சில பேர் சொன்னாங்க, என்னடா உங்கள் நிலத்தில் நடுற, அப்புறம் இங்கே இல்லை அரசாங்க சொத்தை நான் வீட்டுக்கு திட்டிட்டு வந்தால் தப்பு, என் சொத்தை நான் அரசாங்கத்துக்கு தானம் கொடுக்குற மாதிரி இது, ஆனால் நான் அந்த தைரியமாக எடுத்து கையில் பண்ணேன். இன்சென்டிவ் ஒரு 2 ட்ரிப்பாக ஒரு 15 ஒரு முறை கொடுத்தாங்க, ஒரு முறை 10 12 கொடுத்தாங்க, ஒரு 25-30 ரூபா இன்சென்டிவ் கொடுத்தாங்க செடி வளர்க்குறதுக்கு. அது அப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. 3வது வருஷம் வாங்கலை, 2 வருஷம் மட்டும் வாங்கணும். அந்த இன்சென்டிவ் எங்கள் பேரில் தான் வந்துச்சு. செக்காக கொடுத்தாங்க, என் பேரில், அப்பா பேரில், அண்ணன் பேரில். அதை அப்படியே ஊருக்கு பொதுக்கூட்டத்தில் அண்டர் பண்ணிவிட்டு அந்த காசை எடுத்து இது யூஸ் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, செடி வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தோம். அதுக்கடுத்து வந்து பைப்லைன், இது வந்து சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே ஆசிரியர் ஒருத்தர், ஒரு பைப்லைன் கொண்டு வந்தோம். அந்த பைப்லைனுக்கு ஏகப்பட்ட லாங்கிலேருந்து வந்துச்சு. அதுக்கு போய் பைப்பு கேட்டால் ஒரு பைப்பை 300 ரூபான்னு வச்சுக்கோ, அது போய் 50% சப்சிடியில் அது எடுத்தோம். இது மாதிரி தேவையான சில இது வந்து என் நிலத்தை காமிச்சு எடுத்துகிட்டு போட்டுருது. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஒரு கிணறு எடுத்து கொடுத்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஃப்ரீயாக கவர்மெண்ட்டு கூட்டு குடிநீர் மாதிரி ஊருக்காக தண்ணீருக்காக எடுத்து கொடுத்தாரு. அப்போ ஒரு முறை வறட்சி வந்துட்டு கூட்டத்தில் அதே மாதிரி கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சு. ஊருக்கே தண்ணி பத்தலை, இங்கே ஏன் செடிக்கு விட்றீங்கன்னாங்க. நான் எழுந்து என்ன சொன்னோன்னா, எப்போ நீ நடந்து போய் பக்கத்து ஊரில் தண்ணி எடுத்துவ, இல்லை நிலத்துக்கு போய் தண்ணி குடிச்சுவ, எங்கன்னா பம்ப் செட்டில் போய் 2 தவளை தண்ணி குடிச்சுவ, ஒவ்வொரு மரம் நடந்து போய் தண்ணி குடிக்குமா, அதோட நிலைமை பாரு,
ஏன்னா நான் ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன். இந்த அட்டாச் வர காரணமே பழசு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளைலேருந்து வால்பாறைக்கு போவேன். அந்த இருக்கிற கிளைமேட்டு கூலிங்கும் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வரவே பிடிக்காது. அதுவும் நான் போகிறது இப்போ நல்லா மண்டை காயிறப்போ வெயில் மார்ச் ஏப்ரலில் போனால் அங்கே இருந்துட்டு 4 நாள் இருந்துட்டு 5ஆம் நாள் ஊருக்கு வந்தால் என்னடா சுடுகாட்டில் வந்து உட்காந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு ஃபீலிங். சரி ஒரு காலகட்டத்தில் அப்புறம் என் நிலத்தை ஒரு 5 ஏக்கர் விற்றுட்டேன். விற்றுட்டு அந்த ஊருக்கு போயிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு சொல்லிட்டு விற்றுட்டேன். சும்மா பேச்சளவுலாம் இல்லை, நான் எல்லாம் வீச்சு தான். அந்த மாதிரி அந்த 5 ஏக்கர் விற்றுட்டு அங்கே போய் கம்பம் சொல்லிப்பட்டி அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் லேண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வேறு ஒரு சூழ்நிலை, இங்கே கொஞ்சம் நிலம் வாங்க வேண்டியதாக சூழ்நிலை. அதனால் திருப்பி இங்கே செட்டில் ஆனேன். சரி நம்ம ஊர்லேயும் அந்த அந்த சூழ்நிலை கொண்டு வர முடியாது இயற்கை. அந்த காலகட்டத்தில் தான் நான் மரம் நடக்கணும்னு சொன்னேன். எல்லாம் ஊர் மக்கள் பாதி பேர் வந்தாங்க, பாதி பேர் வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாம் சரி தட்டி கொஞ்சம் வளர வளர பார்த்துட்டு இப்போ 100% மக்களும் மரம் வளர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எல்லோரும் வந்து ஊர்கூடி காடு வளர்ப்போம் தான். இந்த ஆட்சி பார்த்திங்கனாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த திட்டம் பாஸ் ஆனவுடனே அடுத்தது இன்னொரு இடம், அடுத்தது இன்னொரு இடம், மொத்தம் ஒரு 3-4 இடத்துல அப்படி அப்படியே எங்கெங்கே தரிசு இடம் கிடக்கோ எங்களோட ஊரோட இடம் அது பூராமே அங்கங்கே செடி வளர்த்து ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு இருக்குது இப்போதைக்கு. அதில் பல ரகம் இருக்கும். நாவல், புங்கன், வேப்பன், புளி. அப்படி புளினா எதான்னு சொன்னேன், ரொம்ப ஹைப்ரிட்டும் இல்லை, நாட்டு மரமும் இல்லை. இதுக்கு உருகம்புளின்னுவாங்க இதை. அது பழைய மரங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு 150 ஆண்டு யாருக்கு இதை மாதிரி இன்னும் ஒரு 30-40 மரம் இருக்குது. இது எதனால எங்களுடைய ஜெனட்டிக் எங்கள் ரத்தத்தில் ஊறிக்கு எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தாவுடைய அப்பா இருக்கலாம், தாத்தா இல்லை தாத்தாவுடைய அப்பாவாக இருக்கலாம், குறைஞ்ச ஒரு 150 வருஷத்துக்கு முன்னே 200 வருஷத்துக்கு முன்னே நட்டுருக்காங்க. இங்கேயே வந்து நிறைய புளிந்தோப்பு இருக்குது. அதனால் இந்த எண்ணங்கள் உருவாகிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரத்தத்திலே எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ முன்னோர்களே இந்த மாதிரி மரம் வச்சுருக்காங்க. 150-200 வருஷத்துக்கு முன்னாடியே மரம் வச்சு பெரிய பெரிய தோப்பு உருவாக்கிறாங்க. இலுப்ப மரம் இருந்துச்சு, அது சில வயது முதிர்வு காரணம் புயல் அப்படிலாம் சிலது மரம் போயிடுச்சு. இல்லைன்னா இந்த தோப்பு யாருக்குமே இலுப்பு தோப்புன்னு இந்த ஒரு சின்ன இடம் மட்டும் ஒரு 10 இலுப்ப மரம் இருக்கும். எங்கேயுமே இலுப்ப மரம் இல்லை, இங்கே 10 இலுப்ப மரம் இருந்துச்சு. இலுப்பு தோப்புன்னு பேர். அப்புறம் புளியந்தோப்புன்னுவாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, முன்னோர்கள் செஞ்ச வேலையை திடீர்னு ஒரு 2 ஜென்ரேஷன் விட்டு 3ஆவது ஜென்ரேஷன் நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மரம் வளர்த்துட்டோம். அவ்வளோதான். இதில் பெரிய அளவில் காடு வளர்க்கணும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட எடுத்து செயல்பாடியில் ஒவ்வொரு ஊரில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் பண்ணாங்களே எங்கேயோ போயிடும். ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறாங்க ஒரு போர்டு, அந்த செலவு 4 செடி வளர்த்துட்டாலும் போதும். அது ஊருக்கு எங்கேயோ போயிடும். காடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு பெருசாக பேனர் கட்டி அதை ஒரு விழாவாக கொண்டாடி அது அடுத்த நாள் 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த செடியை காணாமல் போயிடும். அப்படி பண்ணுறத விட அது ஃபஸ்ட்டு என்னென்னா காடு வளர்ப்புன்னு எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கலாம். ஃபென்சிங் கொடுக்கணும், பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். பாதுகாப்பு கொடுக்கணும். வெள்ளாடு வந்து ரொம்ப டேஞ்சர். செடிக்கும் வெள்ளாடுக்கும் ரொம்ப எதிரி. எப்பவுமே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே வெள்ளாடு தடை செய்யப்பட்டதுன்னு போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் மரம் நட்டுட்டு எப்போ நீ ஆடு ஓட்டாத அந்த பக்கம் சொன்னால் சண்டைக்கு வருவோம். அதனால் அது நடக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபென்சிங் கொடுக்க முடியும். இல்லை பாதுகாப்பு ஒரு ஆள் ரெகுலராக உட்காந்துட்டு அந்த 10 ஏக்கராலேயோ ஒரு ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வழி இருந்தால் மட்டும்தான் மரம் வளர்க்க முடியும். சும்மா ஏதோ தானா வளர்த்தெல்லாம் வளராது. ஓரளவுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மரம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையில்லை. எதுவும் ஃபென்சிங் தேவையில்லை, ஆள் பாதுகாப்பு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அது பாட்டுனா அது பார்த்துக்கும். போகிற மழையிலே அது பொழிச்சிக்கும். வேறு இந்த மரங்கள் இந்த காடு அமைச்சதெல்லாம் என்ன நன்மை கிடைச்சிருக்கு? என்ன நன்மை இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரியிலே இவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த வெயிலில் போய் நிற்க முடியாதுன்னு எல்லாம் நிழல் கூடிரும். மார்ச் ஏப்ரல் எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னும் 2 மாதம் கழிச்சு எப்படி இருக்கும். இந்த மரத்தினோட என்ன நன்மைன்னு எங்களுக்கு நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு. மரத்தினால நின்று தான் இருக்கும். அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோன்றது. நம்ம ஐயா சொன்னது தான் நானும் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு 50 கிலோ உடம்பே வச்சுக்கிட்டு வெயிலில் தாங்க முடியலன்னா உள்ள இருக்கிற புழு பூண்டுலாம் என்ன பண்ணும்? மரத்தினால ஃபஸ்ட்டு பலன்றதை விட அது சொல்லுவாங்கள்ல, நீ என்ன நாட்டுக்காக பண்ண அது உனக்கு பண்ணுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் மரத்துக்காக நீ என்ன பண்ணுறது வச்சு விட்ட, அதுக்கப்புறம் பல ஆண்டு உனக்கு உன் பையனுக்கு பேரனுக்கு அது 4-5 ஜென்ரேஷன் கூட இருக்கும். இப்போ புளி மரத்தை பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஜென்ரேஷன் பேக்கில் நட்டுருப்போம்னு தோணுது. இல்லை 4 ஜென்ரேஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா இது சைஸ் கம்மி. இன்னும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப பெருசு. ஒரு 3 ஆள் சேர்த்து பிடிக்கிற மாதிரிலாம் புளி மரம் இருக்கும் காட்டில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதோ ஒரு காலத்தில் வச்சாங்க, அது பாட்டுன்னு வளர்ந்துருக்கு. இன்றைக்கி அதுலேருந்து புளி எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். அதனால் என்ன இன்றைக்கி நட்டுட்டு மறுநாள் எதனா காசு கிடைக்குன்னா அது ஒன்லி பிரியாணி கடை வச்சா தான் இன்றைக்கி சிக்கன் போட்டால் மறுநாள் காசு கிடைக்குன்றது. இது அப்படி கிடையாது. இது மரம் வந்து ஸ்லோவாக கிடைக்கும், ஸ்டாண்டர்டாக கிடைக்கும்.
அது இல்லாமல் சுற்றுச்சூழல், இந்த பொல்யூஷன், எங்கள் பக்கத்தில் நிறைய குவாரி வந்துச்சு. குவாரி டஸ்ட்லாம் அப்படியே டைரெக்டாக அந்த மரம் இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டு மேலே வந்து பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கார் மேலே ஒரே டஸ்ட்டாக இருக்குது. இந்த டஸ்ட்டு, இந்த மரம் இல்லைன்னா இன்னும் டஸ்ட்டு வந்து ஆளே மூடிடும். இந்த குவாரி டஸ்ட்டு மரம் இருக்குது, பாதி பாதி தடுத்து அதுக்கப்புறம் வர்றது தான் டஸ்ட்டுடைய இது எஃபெக்டாக இருக்குது. போய் பல நன்மைகள் அது எண்ணிக்கை அடங்காக சொல்ல முடியாது. நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது. அது மாதிரி மரங்கள் வந்து யாருமே வேணாம்னு சொல்லவும் மாட்டாங்க.